அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு லஞ்ச் மெனுங்க. கத்திரிக்காய், காரக்கறி, சௌச்சௌ முள்ளங்கி போட்டு சாம்பார், தக்காளி பருப்பு ரசம்ங்க. ரசத்துக்கு எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணிட்டேன். குழம்புக்கு புளித்தண்ணி வச்சுருக்கேங்க. குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு, சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த ரசத்துக்குங்க நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டில் இந்த பாத்திரத்தில் வைக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரசம் வைக்கிறீங்களோ அதில் ஒரு 1/4 பங்குங்க டைல்யூட்டாக கரைச்ச புளித்தண்ணி, மீதி உள்ள இந்த 3/4 அளவு உங்கள் பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு நல்லா வேக வச்ச இந்த மாதிரி பருப்பை நல்லா மசிச்சுட்டு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு தண்ணி, இந்த தண்ணியே இதில் ஊற்றுங்க. உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போடுங்க. ரசப்பொடி உங்கள் பக்குவப்பொடி நீங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்கீங்களோ, ரெகுலராக எத்தனை ஸ்பூன் நீங்கள் போடுவீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க ரசப்பொடி. தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா இந்த புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்கங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தெளிவாக டைல்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு வாயில் ஊற்றி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு தகுந்த டேஸ்ட்டுக்கு புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ரசத்தை தாளிக்கும்பொழுது நான் எப்படி தாளிக்கணும்னு சொல்லி தாளித்து காட்டுறேன். சாம்பார் வைக்கும்பொழுதும் வச்சு காட்டுறேன். இந்த காரக்கறியும் எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேங்க. ஓகே, வாங்க சமைக்க போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு வெடித்தது, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வெடித்ததும் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு, கருவேப்பிலை இதை அப்படியே தட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்குவோம். அடுத்தது காட்டுறேன். இப்போ பாருங்கள், திருப்பி இதில் ஒரு டீஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக ஒரு 3 டீஸ்பூன் ரசப்பொடி போடுறீங்கன்னு வச்சுங்க. 2 டீஸ்பூனை ரசத்தில் கரைச்சிட்டு மீதி ஒரு டீஸ்பூனை இந்த மாதிரி பூண்டு, பச்சை மிளகா வதக்கும்போது இதோடு சேர்த்து வதக்கிட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தையும் எடுத்து ஊற்றியாச்சு. ரசம் எப்படி கொதிக்க வைக்கணுன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஓரெல்லாம் ஒரு மாதிரி கொதித்து நடுப்புற ஒரு மாதிரி நுரைச்சி கொதிக்க ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரசத்தை எடுத்து ஊற்றிடணும். ரசத்தை ரொம்ப கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. இந்த பாருங்கள், ஓரெல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நான் ஊற்றும்போது காட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா அழகாக நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த நடுப்புறெல்லாம் அப்படியே நுரைச்சி இருக்கு பாருங்கள். ஓரெல்லாம் இதாகி அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இதை எதுவும் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. அப்படியே எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் நம்ம ரெடி பண்ணோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி ஒரு டீஸ்பூன் மறுபடியும் நெய் கலந்து அப்படியே உடனே தட்டை வச்சு மூடிடணுங்க. அப்போ தான் அந்த ரச வாசனை உங்களுக்கு எதுவும் எவாப்ரேட் ஆகாமல் இந்த ரசத்துக்குள்ளேயே அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கலக்கி விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரசம் ரெடி. அடுத்தது சாம்பாரை தாளிப்போம். இப்போ அடுத்தது சாம்பாருக்குங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை
எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குவோம். அதுக்கப்புறமா இந்த நறுக்கி வச்சுருக்கிற சௌச்சோ முள்ளங்கியும் சேர்த்து வதக்கிட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்னு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த காய்கறியும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான இந்த புளி தண்ணிங்க இதோட இதில் சேர்த்துட்டேன். இப்போ சாம்பார் தூளுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்பு தூள், சாம்பார் தூளுன்னு உங்கள் என்ன முறையில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த தூள்லேருந்து ஒரு 3 டீஸ்பூனுங்க போட்டு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு குக்கரில் எடுத்து ஊற்றிங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இதெல்லாமும் கரைச்சி எடுத்து ஊற்றி உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து மூடியே ஒரு 2 விசில் விடுங்கங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சாம்பார். ஓகே, இப்போ நான் இதை கொதிச்சதும் எடுத்து ஊற்றி எல்லாம் காமிச்சிட்டு ஃபைனலாக சாம்பாரையும் நான் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்றதையும் நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த புளித்தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாமும் கலந்து ஒரு மேற்கொண்டு இன்னொரு 1 டம்ளருங்க தண்ணியை ஊற்றி இப்போ கொதிச்சிட்டு இருக்குங்க. இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை, இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்தோம் இல்லையா அதோட பச்சை வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த குக்கரில் எடுத்து ஊற்றி பருப்பை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. பாருங்கங்க, எல்லாம் சேர்த்துட்டேன் சாம்பாரில், எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே. இப்போ அப்படியே மூடியை போட்டு 2 விசில் விட போகிறேங்க. நான் ஃபைனலாக கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது இந்த கத்திரிக்காய் காரக்கறிக்குங்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதை சேர்த்துட்டு சும்மா வெங்காயங்க போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு இந்த பாருங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய், அதை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு வதக்குவோங்க. ஓகே, நான் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. இல்லை குழம்புத்தூளே 1 டீஸ்பூன் போட்டாலும் சரி, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டாலும் சரி, ரெண்டும் போடணுன்ற அவசியம் இல்லை. எது இருக்கோ போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இது கொஞ்சம் இதை நல்லா வதக்குங்க. இன் மீன்வைல் இந்த குட்டி சோயா சங்க் மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, அதை நான் ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா புழிஞ்சி விட்டு இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா இது வேகட்டுங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயை 1 டீஸ்பூன் பொட்டுக்கல்லையோடு அப்படியே மிக்சியில் ட்ரையாக பொடி பண்ணி இந்த பொடியை ஆட் பண்ணிடலாங்க. பொட்டுக்கல்லைக்கு பதிலாக வறுத்த நிலக்கடலை இருந்தால் அது கூட சேர்த்து போடலாம். அதுமாரி வறுத்த எள் இருந்தால் பொட்டுக்கல்லைக்கு பதிலாக எள்ளை கூட வறுத்து போடலாம். கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணாலும் போடலாங்க, நம்ம டேஸ்ட்டு தான் அது. நான் இன்றைக்கி வந்து தேங்காயோட பொட்டுக்கல்லையை தாங்க நான் பொடியாக பிடிச்சி கடைசியாக சேர்க்க போகிறேன் நான். ஓகே, நான் ஃபைனலாக எல்லாம் காட்டுறேங்க. சாம்பார், ரசம், கத்திரிக்காய் காரக்கறி இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் தரோவாக செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி என்னோடய மெத்தடில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில்
இந்த மாதிரி லஞ்ச் மெனு ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் கத்திரிக்காய், இந்த சோயா சங்க், மீல் மேக்கர், குட்டி மீல் மேக்கர் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயோட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை அப்படியே நான் சும்மா விப்பர் மூடில் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடியை போட்டு நல்லா ஒன்றா கலக்கிட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. இப்போ சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி மீல்ஸ், இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் மீல் மேக்கர், குட்டி மீல் மேக்கர் சேர்த்து செய்யலாங்க. செம்மையாக இருக்குங்க. நான் ஃபைனலாக எல்லாம் உங்களுக்கு சாம்பார், ரசம், இந்த கத்திரிக்காய் மீல் மேக்கர் காரக்கறியோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கங்க, சாதம், பருப்பு, நெய், சாம்பார், சுட சுட முள்ளங்கி சௌச்சௌ போட்டு சாம்பார், தக்காளி பருப்பு ரசம்ங்க, கத்திரிக்காய், சோயா பீன்ஸ், இந்த சோயா சங்க் ஆர் மீல் மேக்கர் எல்லாம், இந்த குட்டி மீல் மேக்கருங்க, அது போட்டு கத்திரிக்காய் காரக்கறி. பா செமையாக இருந்ததுங்க. அமக்களமா என்னங்க, நல்ல சூப்பரான லஞ்ச் மெனுவா, நல்லா இருந்ததா? உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு நாள் என்னோடய மெத்தடில் இந்த ஆர்டர் படி சமைச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான டிஷ்ஷஸை சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான லஞ்ச் மெனுவில், நம்ம ட்ரெடிஷ்னலான லஞ்ச் மெனுவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. Have it yummy. See you next. Bye bye.